அருள்மிகு உலகம்மை சமேத பாபநாசர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழாவின் 7ஆம் திருநாள் நிகழ்ச்சியாக சிவந்தியப்பர் கோவில் முன்பு திருமதி கோமதி திருநாவுக்கரசு அவர்கள் பஞ்ச புராணத்தின் சிறப்புகள் என்ற தலைப்பில் சொற்பொழிவு நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற பஞ்ச புராண கூட்டு வழிபாடும் நடைபெற்றது. திருமதி செண்பகம் கந்தசாமி, திருமதி மகேஸ்வரி பாலு, திருமதி உமா மகேஸ்வரி மனோகர், திருமதி உஷா சிவசுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழா ஏற்பாட்டினை ஸ்ரீனிவாசன் கந்தசாமி சிறப்பாக செய்திருந்தார். நாராயணே கை நளின பஞ்சசாயகி சாம்பவே சங்கரே சாமனே சாதி நச்சுதாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடைய சரண மரணமக்கு. பூவுலகில் பக்தர்களை காத்தருள வேண்டி ஸ்ரீ விநாயகர் தத்துவம் முதலாகவும் முழுமுதற் பரம்பொருளாகவும் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். அந்த ஆணிமுக பெருமானின் பாத கமலங்களுக்கு பல கோடி நமஸ்காரங்களை கூறி அருளே உருவான அன்னை பராசக்தி உலகம்மை சமேத பாபநாசர் தாழ்வடைந்து குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனமொழி மேகலால் வணங்கி அருமையானதொரு பெரும் திருவிழா இன்று 7வது நாள் நிகழ்வு. இந்த நாளிலே பஞ்சபுராணம் என்றால் என்ன, அந்த பஞ்சபுராணத்தை யார் யார் நமக்கு கொடுத்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன, அந்த பாடலின் பொருள் என்ன என்பவற்றை சிந்திக்க ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த இத்திருக்கோவிலின் இணை ஆணையர் அவர்களுக்கும் தக்கார் அவர்களுக்கும் ஆலய பணியாளர்களுக்கும் மற்றும் இதை நிகழ்ச்சியை நிகழ்த்த ஏற்பாடு செய்த பிள்ளையான் கட்டளையில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் மங்கேற்கரசி மாதர் மன்றத்துக்கும் வருகை புரிந்திருக்கக்கூடிய சிவநேச செல்வர்களாகிய உங்கள் அனைவருக்கும் உங்கள் உள்ளத்திலே சௌஜன்யமாக சுடர்விடும் பேரொழியை வாழ்த்தி வணங்கி நம்முடைய சிந்தனைக்குள்ளாக நாம் செல்வோம். யாமாதிய கல்வியும் எம்மறிவும் யாமாதிய கல்வியும் எம்மறிவும் தாழ்மே பெற வேலவன் தந்ததினால் போமே மயல் போயரமை புணர்வே நாமே நடவே நடவேரினியே. நம்முடைய சைவ பெருமக்களுக்கு 2 கண்களாக இருப்பது தோத்திரங்களும் சாத்திரங்களும். இந்த தோத்திரங்கள் 12, சாத்திரங்கள் 14. இந்த 12 தோத்திரங்களில் மொத்த பாடல்கள் 18,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் உள்ளன. ஆனால் அதிலே பஞ்சபுராணம் என்று நாம் 5 பாடல்களை தேர்வு செய்து பாடுகிறோம். எதற்காக? எல்லாம் நல்ல வரமுறையாகிய இறைவனுடைய திருமுறை. திரு என்றால் மேன்மை வருந்திய சிவம் மங்களகரம் என்று வரும். அப்படிப்பட்ட அந்த திரு முறை என்பது நம்மை வழிநடத்துவது, முறைப்படுத்துவது. சமயம் என்று சொல்லுகின்ற பொழுது சமையல் அப்படின்னு சொல்றோம்னா அந்த காய்கறி எல்லாம் பக்குவப்படுத்தி சமைப்பது சமையல். அதுபோல நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நெறிப்படுத்தக்கூடிய முறை, அதற்கு சமயம். இந்த சமயம் நம்மளை நெறிப்படுத்த இறைவனுடைய திருவடியை பெற்ற இந்த உலகில் வாழ்வாங்க வாழ நமக்கு பெரும் கருணையாக இறைவன் நம் மீது கொண்டு கொடுத்ததுதான் இந்த திருமுறைகள். ஒவ்வொரு திருமுறைகளில் இருந்தும் 12 திருமுறைகளிலும் இருந்து ஒவ்வொரு பாடலாக ஒரு காலத்திலே சிவாலயங்களில் ஒலிக்கப்பட்டோம். ஆனால் காலப்போக்கிலே 5 பாடல்களை தேர்வு செய்து பஞ்சபுராணம் என்று அதை பாடினார்கள். ஆனால் இப்பொழுதும் பல கோயில்களிலே அந்த பாடல்கள் பாடுவதில்லை. ஒரு சில
அந்த அறக்கட்டளை ஐயா அவர்கள் இந்த பஞ்சபுராணத்தை நாம் அனைவரும் பாட வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்தார்கள். ஏன் பஞ்சபுராணம் பாட வேண்டும்னா, பஞ்சபுராணம் பாடுகின்ற பொழுது நம்முடைய சங்கடங்கள் தீர்க்கப்படுகிறது, நம்முடைய கஷ்டங்கள் பஞ்சாய் பறக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா நம்மெல்லாம் நீங்க பார்க்கலாம், 5 பாடல்கள் அவர்கள் அடுத்து கொடுத்துள்ளார்கள். ஆனால் அதுதானா அப்படின்னா அது இல்லை. பஞ்சபுராணம், தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரியபுராணம் என்று சொல்லக்கூடியது எந்த பாடலை வேண்டுமானாலும் எடுத்து நாம் அதை பாடலாம். அதற்குத்தான் பஞ்சபுராணம் என்று பேர். ஆனா அவங்க ஒரு வரம்பரை வழியாக நமக்கு சொன்னார்கள். இதற்கு முன்னால் ஒரு காலகட்டத்திலே நாம் எல்லாரும் சிந்தித்திருக்கலாம் என்னவென்றால், நம்முடைய சிவஸ்ரீ அண்ணா இந்த தேவார பாடல்களை பாடுவது முடியவில்லை என்றால், ஓரொரு வாயினை என்ற பாடலை 1 கோடி முறை பாட வேண்டும் என்று நாம் அனைவரும் அந்த பாடலை இணையத்தின் மூலமாக நம்முடைய கணேசையா அவர்களுடைய வேண்டுதல் நாம் பாடினோம். அதுபோல கொரோனா காலத்திலே சிவபுராணத்தை பாடுங்கள் என்று வற்புறுத்த நாம் அதையும் பாடினோம். ஆனால் இன்று பஞ்சபுராணத்தை சொல்கிறார்கள். காரணம், குழந்தைகளுக்கு பஞ்சபுராணம் தெரிய வேண்டும் என்பதற்காக. நம்ம சிவனடியார் கூட்டங்களுக்கு பஞ்சபுராணம்னா என்னன்னு தெரியும். ஆனா நிறைய திருக்கோயில நம்ம சொற்பொழிவு போகும்போது பாத்தீங்கன்னா, தீவாரண கொடுக்க போறாங்களா, என்ன நேராகுமா அப்படின்னு யாராவது கேட்டா மக்கள் அதற்கு என்ன பதில் சொல்கிறார்கள் என்றால், தேவாரம் பாடிட்டு தீவாரணம் கொடுப்பாங்க. அப்ப தேவாரம் பாடிட்டு தீவாரணம் கொடுப்பாங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர பஞ்சபுராணம் என்பது அவர்களுக்கு அடிப்படையில தெரியல. எனவே அதை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று இப்ப மக்கள் எல்லா பகுதிகளிலும் இருந்தும் எல்லா குருமார்களும் இதற்காக இறங்கி செயல்படுகிறார்கள். அப்படிப்பட்ட உயர்வான ஒரு பஞ்சபுராணம். அதுல நம்முடைய முதல் தேவாரமாக கொடுத்தது ஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரம். இந்த ஞான சம்பந்த பெருமான் சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் சீர்காழியிலே பிறந்த ஒரு குழந்தை, ஞான குழந்தை. இறைவனை வேண்டி இறைவனுடைய கருணையால் அந்த குழந்தை பிறந்தது. எனவே அந்த குழந்தைக்கு சம்பந்தர் என்று பெயரை வைத்தார்கள். அதன் பிறகு தேவியினுடைய ஞானம், அபரஞானம் வரஞானம் என்ற 2 ஞானங்களையும் குறைத்து தேவியானவர் கொடுக்க அந்த குழந்தை ஞான குழந்தை. அதனால் அந்த குழந்தையினுடைய பெயர் ஞான சம்பந்தர். இப்ப சம்பந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு திருமணம் எடுக்கும். அது மணமகள் வீடா இருந்துன்னா மணமகன் அவர்கள் வீட்டால் நமக்கு சம்பந்தக்காரங்க. அப்ப இந்த இடத்தில் அவரோடு சம்பந்தம் கொள்கிறோம். ஆனால் இந்த குழந்தை சம்பந்தம் கொண்டது யாரோடு சம்பந்தம் கொண்டதுன்னா, எல்லா வல்ல பரம்பொருளாகி அந்த இறைவனோட அந்த ஞானத்தோடு சம்பந்தம் கொண்டது. எனவே ஞான சம்பந்தர் திரு என்ற அடைமொழியோடு திருஞான சம்பந்தர் என்ற பெயரை பெற்ற அந்த குழந்தையினுடைய திருமுறையில முதல் பாடல் தான் நம்முடைய இந்த பஞ்சபுராணத்தின் முதல் பாடல். இந்த பாடல் எவ்வாறு அமைகிறதுனா, தோடுடைய என்று சொல்லக்கூடிய வார்த்தையை வைத்து இந்த பாடல் அமைகிறது. தோ என்று சொல்லும் போது இத்து பிளஸ் ஓ, தோ. ஓ என்று சொல்லக்கூடிய எழுத்து அடுத்து 12ஆம் திருமுறை நிறைவு பெறுகிறது. நின்றது எங்கும் உலவி நிலவலாம் என்று இம் என்ற எழுத்தோடு நிறைவு பெறுகிறது. ஓ என்ற எழுத்தோடு ஆரம்பித்ததால் ஓம் என்ற பிரணவம். இந்த ஓம் என்ற பிரணவத்தோடு உள்ளடக்கமாக விரிவாக நமக்கு கிடைக்கப்பட்டது இந்த திருமுறைகள் என்றால், எவ்வளவு ஒரு உயர்வான ஒரு நிலையிலே நமக்கு அருளாளர்கள் அதை கொடுத்துள்ளார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான அந்த நிலை. இதுல
அந்த பாடலை அந்த குழந்தை எந்த சூழ்நிலையில் பாடியது? நீண்ட காலம் குழந்தை இல்லாது இறைவனுடைய கருணையால் குழந்தை பிறந்தது. அன்றைய தினத்திலே குழந்தைக்கு 3 வயதாக இருக்கிறது. 3 வயது பிறந்த நாள் அன்று தந்தையார் தினமுமே சென்று அந்த திருக்கோயிலினுடைய குளத்திலே நீராடி அந்த சட்டைநாதனை வழிபாடு செய்து வருவது வழக்கம். அதுபோல அவர் செல்ல தயாராகிறார். இந்த குழந்தை நானும் வருவேன் என்று அடம் பிடிக்கிறார். தானும் வருவேன் என்று சொன்னவுடன் அவர் சொல்கிறார், அப்பா நான் வர தாமதமாகும், எனவே நீ வீட்டில் இரு, அப்பா சென்று வருகிறேன். ஆனா குழந்தை அழுதவுடன் அந்த தாயார் சொன்னார், அந்த குழந்தை திருக்கோயிலுக்கு வருகிறேன் என்று சொல்றேன், கூட்டிட்டு போங்க அப்படின்னு. சரின்னு இவர் கூட்டிட்டு போனார். அந்த சீர்காழி என்ற ஊருக்கு 12 திருநாமங்களை கொண்ட அற்புதமான ஸ்தலம் சீர்காழி. பிரம்மபுரம், பிரம்மா அங்கே வழிபாடு செய்கிறார். எனவே தன்னுடைய தோஷம் நீங்கப்பட்டதால் பிரம்மபுரம் என்று பெயர். தோணிபுரம், இந்த உலகம் எல்லாம் இந்த பிரபஞ்சம் எல்லாம் ஒடுங்கின்ற காலத்திலே அந்த ஊர் மட்டும் தோணி போல மிதந்ததும், அதனால் தோணிபுரம் என்று பெயர். அதுபோல புரவம், சந்தை என்று சிவபுரம் 12 நாமங்கள் கொண்ட அற்புதமான ஒரு ஸ்தலம். நம்ம மடல்ல பார்த்தமே, நம்ம ஐயா சிவஸ்ரீ அண்ணா பாட சொன்ன ஓருருவாயின்னு இந்த ஒரு பாடலை எடுத்து நாம் பார்த்தால் இந்த 12 ஊரும் அந்த பாடலுக்குள்ளே வருவதை நாம் அறியலாம். அப்படிப்பட்ட அற்புதமானது அந்த திருக்குளத்திலே நீராட செல்கிறார். குழந்தையை கரையிலே உட்கார வைத்து நீருக்குள்ளே இறங்கி ஆகமுஷ்ண மந்திரம், நீருக்குள்ளாக சொல்லக்கூடிய ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை அவர் சொல்கிறார். அப்படி சொல்கின்ற பொழுது காலதாமதம் ஆகிறது. அதனால தான் அவர் அழைத்தது போக யோசித்தார். நம்ம குழந்தையா என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம அப்பா தண்ணிக்குள்ள இறங்கினாரு, இறங்கின அப்பாவை காண தண்ணிய பார்த்து அழுதுருக்கும். ஆனால் இந்த குழந்தை அழுதது எங்கே பார்த்து அழுததா? செம்மேனி சிகரம் பார்த்து அம்மா அப்பா என்று அழைத்து அருளினார். அழல அம்மா அப்பா அம்மா அப்பா அப்படின்னு கற்ற அவர் ஓடியே வருகிறார் இறைவன். அதன் பிறகு அந்த குழந்தை அம்மான்னு சொன்னவன தேவி பொற்கிணத்திலே ஞானப்பாலை ஊட்டு என்று சொல்ல அந்த அம்மையார் பொற்கிணத்திலே ஞானப்பாலை ஊட்டுகிறார். அதை ஊட்டிய மாத்திரத்திலே அந்த குழந்தைக்கு கற்காமலேயே வரக்கூடிய பரிபக்குவ நிலையை அந்த குழந்தை அடைந்தது. அப்படிப்பட்ட அந்த குழந்தை அங்கே பாலை உண்டு முடித்த அந்த நேரத்திலே தந்தையார் கரையேறுகிறார். தேவி பார்த்தார், தந்தையார் வருகிறார். நான் இனிமே நின்றால் நன்றாக இருக்காது என்று மறைகிறார். மறைந்தவர் ஒரே ஒரு செயலை செய்தார். அது என்னவென்றால், நம்ம எல்லாரும் குழந்தைக்கு பாலை கொடுத்தோம்னா வாயில எச்சி இருக்கு அப்படின்னு நல்லா கிளீன் பண்ணுவோம். ஒரே ஒரு பிறப்புக்கு நமக்கு குழந்தையாக வரக்கூடிய அந்த குழந்தைய பால் கொடுத்த வாய நம்ம சுத்தம் செய்யணும்னு நமக்கு தெரிஞ்சா, உலக மாதாவாகி இருக்கக்கூடிய அந்த வலியடிமை கொண்ட நாயைக்கு, அந்த லோக அம்மைக்கு தெரியாதா என்ன? ஆனால் நமக்கு இந்த திருமுறைகள் கிடைக்க வேண்டும், ஞான சம்பந்த பெருமானை நாம் அறிய வேண்டும் என்பதற்காக அந்த தாய் அப்படியே விட்டுவிட்டு சென்றார். அவர் வந்து பார்க்கிறார், யாரிடம் பால் கொடுத்தா? யார் கையால் நாம் உணவை வாங்கி உண்கிறோமோ அந்த புத்தி தான் நமக்கு வரும். அதனாலதான் அவர் கேட்டார், யார் வாயில் உள்ள எச்சிப்பால் யார்கிட்ட வாங்கி குடிச்ச அப்படிங்க. அந்த பிள்ளை அப்படியே பேசாம நினைச்சு சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அப்பதான் அமைதியா இருந்து உடனே ஒரு குச்சியை எடுத்து அடிக்க ஓங்குகிறார். அந்த குழந்தை அங்கே பார்க்கிறது, எம்பெருமான் பாவநாசநாதர உலகமையும் அங்கே காட்சி கொடுக்கிறார். இதோ இவர்கள். ஆனா அவரும் திரும்பி பார்த்தார், எங்கடா என்னது ஏமாத்திரியா இவன் சொல்ற அப்படின்னு. ஒண்ணு இல்ல தெரியலையாப்பா அப்படின்னு அந்த குழந்தை அந்த இடத்திலே தந்தையார் முன்பு பாடி எனக்கு பால் கொடுத்தது யார் என்பதை அங்கே உணர்த்திய பாடல்தான் இந்த பஞ்சபுராணத்தில் உள்ள முதல் பாடல். தோடுடைய செவியன் விடையேறியோர் தோமன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி
ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாமுரமேமிய பெமானிவனந்தே. தோடுடைய செவியன் இறைவனை அர்த்த நாரீஸ்வரனாக அது பாவம் செய்து இடது பாகத்திலே உள்ள உமாதேவியார் பாலை கொடுத்தார். எனவே தோடு. அந்த பக்கத்தில் அவர் போட்டிருக்கிறது குழல், இந்த பக்கம் போட்டிருக்கிறது தோடு. எனவே தோடுடைய செவியன் எதுல வந்தாரா? விடையேறி. அந்த விடை 4 கால்களை உடையது. நம்ம என்னமோ ரோட்ல பாக்குறோமே அந்த விடை அல்ல, அது அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய 4 கால்களை கொண்ட அந்த விடை மீது ஏறி தோடுடைய செவியன் விடை ஏறி தூவன் மதி சூடி அந்த தூய்மை நிறமாகிய அந்த மதியை சூடி சந்திரனை சூடி தட்சனுடைய சாபத்தால் குறைந்து குறைந்து நாம் எங்கே இல்லாமல் போய்விடுவானோ என்று இறைவனுடைய திருவடியில் வீழ்ந்த அந்த சந்திரனை தன்னுடைய திருமுடியில் சூடிக்கொண்டான் எம்பெருமான். அதுதான் அவருடைய கருணை, அவருடைய எளிவந்த தன்மை. அப்படி அவர் சூடிக்கொண்டார். தோவன் மதிசூடி காடுடைய சுடலை மடி மூசி. எம்பெருமான் உடல் முழுவதும் மூசி இருப்பது திருநீர். எனவேதான் சைவ பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநீர் உத்ராசம் தரிக்க வேண்டும் என்று நம்முடைய குருமார்கள் நம்மை வற்புறுத்துகிறார்கள். திருமூலர் அருமையாக சொல்வார், கங்காளன் மூசும் நவச திருநீற்றை மங்காமல் மூசி மகிழ்வோமே யாமாயில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதியேன. சிவகதி கிடைக்க வேண்டுமா நம்ம திருநீரை பூசணும். ஆனா இன்னைக்கு திருநீரை பூசுங்க அப்படின்னு சொன்னா அது வெக்கமா தெரியுது. அது இல்லாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேக்கப் பவுடர்லாம் போட்டுட்டு அந்த பவுடரே எடுத்து லைட்டா டச் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அப்ப திருநீர் எதுக்கு பூசணும், ஏன் பூசணும்? எம்பெருமானே அதை பூசினார் என்றால் அதனுடைய மகிமை எத்தகையது. ஒரு தடவை திருமுருக கிருபாந்த வாரியார் அவருடைய உடம்பு அவருடைய நெற்றியெல்லாம் திருநீர் பூசுவதற்காகவே அமைக்கப்பட்டார். அவர் நீளமா பூசி மேலெல்லாம் பூசிட்டு ட்ரெயின்ல ஏறினார். எதிர்த்தாப்புல இதே மாதிரி பிள்ளைங்க 2-3 பேர் அங்க ஏத்தாப்புல இருந்துட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. அவர் சொன்ன, என்ன சிரிக்கிறீங்க, என்ன சொல்லிட்டு சிரிங்க, அப்ப நானும் சிரிப்போம்ல அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, இல்ல அந்த ஐயா பாத்தியா உடம்பெல்லாம் விலை பூசி இருக்கு அப்படின்னு சொன்னார். நம்மளா எவ்வளவு கோவப்பட்டிருப்போம். அதான் அவர் ஞானி. அவர் சொன்னார், எங்க பாப்பா தம்பி உங்க வீடு இருக்கா, அந்த வீட்டுல வெள்ளை அடிச்சிருக்கீங்களான்னு. அடிச்சிருக்கோம். உங்க வீட்டுல கட்டச்சோறு இருக்கும்ல, அதுக்கு வெள்ளை அடிச்சிருக்கீங்க அப்படின்னு. இல்ல, வீட்டுக்கு தான் அடிச்சிருக்கோம். இது இறைவன் குடி இருக்கக்கூடிய வீடுப்பா, அதனால நான் வெள்ளை அடிச்சிருக்கேன். குட்டச்சோறா இருந்தா வெள்ளை அடிக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தைக்கு திருநீர் எப்படி பூச வேண்டும் என்பதை நயமாக எடுத்து கூறி நாங்கள் தெரியாம சொல்லிவிட்டோம் என்று அந்த குழந்தைகள் கிருபாந்த வாரியாரை காலில் விழுந்து வணங்கின. ஒரு கருத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் வழியிலே சென்று நாம் சொன்னால் அது போய் சேரும். முதல்ல நம்ம சொல்லக்கூடியவங்க அதை கடைபிடிக்கணும். நம்ம திருநீர் பூசி நம்ம உத்ராசம் போட்டாதான் நம்ம அதை சொன்னா மக்கள் கேட்பாங்க. இவளே பூசல நம்மகிட்ட இருந்து சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எதை சொல்லுகிறோமோ அதை முதல்ல நாம் கடைபிடிக்கணும். அதன் பிறகு மற்றவருக்கு சொன்னா அது ரீச்சா. அப்ப இந்த குழந்தை சொல்லுது, காடுடைய சுடலை ஒரு ஊசியாமே என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தா, அதனால இனி எந்த உலக பொருளும் என்னை கவராதுன்னு. காடுடைய சுடலை முடி ஊசி என் உள்ளங்கவர்ந்தவன் ஏன் கவர்ந்தான் தெரியுமா? பல ஜென்மங்களிலே நான் ஏதுடைய மலரால் அஞ்சலந்த மலரால் அந்த எம்பெருமானை வழிபாடு செய்த நண்போல், அதனால் அவன் என் உள்ளத்தை கவர்ந்தான். ஏதுடைய மலரால் முனை நாள் பணிந்தே தரல் செய்த பீடுடைய, பீடு என்றால் உயர்ந்த அர்த்தம். நம்ம மார்கழி மாசத்தை பீடை மாதம்னு சொல்றோம். பீடை மாதம் அல்ல, அது பீடுடைய மாதம். இறைவனை வணங்க தகுந்த மாதம், அது உயர்வான மாதம். அப்ப பீடுடைய பிரமாவ
பிரம்மாபுரத்தில் இருக்கக்கூடிய இறைவன் இருக்கானே அவன் எனக்கு கொடுத்தான் என்று சொல்கிறது என்றால் இறைவனுடைய சொரூப லட்சணம் என்ன, இறைவனுடைய தடுத்த நிலை என்ன, அவன் எத்தகையவன், அவனை யார் அறிய முடியும்? திருமலர் சொன்னாரே, யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அவன் நீளமும் அகலமும். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே, உயர்வான நிலையிலே இந்த பாடலை கொடுத்தார். அதற்கு அடுத்தாக 7 திருமுறைகள் தேவாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனா உண்மையிலே என்னன்னா, முதல்ல உள்ள 3 திருமுறைகளுக்கும் திருக்கடை காப்பு என்று நம்முடைய நாவுக்கரச பெருமானுடைய பாடல் 4ஆம் திருமுறை தேவாரம், 5ஆம் திருமுறை குறுத்தொகை, 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம். அடுத்து 7வது சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய தேவாரம் திருப்பாட்டுன்னு வரும். இந்த 7 திருமுறையிலே ஒரு பாடல் பஞ்சபுராணத்தின் முதல் பாடலாக உள்ளது. அடுத்ததாக இருக்கக்கூடியது திருவாசகம். அது எவ்வளவு உயர்ந்தது! திருவாசகத்திற்கு உருகான், ஒரு வாசகத்திற்கு உருகான இறைவனே கைவரந்த எழுதிய அற்புதமான நூல் திருவாசகம். அந்த திருவாசகத்துல 658 பாடல். அதில் ஏதாவது ஒரு பாடலை எடுத்து நாம் பாட வேண்டும். இது பஞ்சபுராணத்தின் 2வது பாடல். யார் இந்த மணிவாசகர்? அறிவர்த்தன பாண்டியனுடைய அரசவையிலே அமைச்சர் பதவியிலே இருந்தவர். அவர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார். இவருடைய அறிவு திறமையை பார்த்து மதுரைக்கு அருகிலே உள்ள வாத ஊரரில் பிறந்த அந்த வாத ஊரரை, அவருடைய பெயர் சிவபாக்கியவன் என்று சில நூல்கள் சொல்கிறது. அப்படிப்பட்ட அவரை அமைச்சராக வைத்தார். பல வெற்றிகளை சூடினார். குதிரைகள் வாங்க வேண்டும் என்பதற்காக இவரை கீழக்கரைக்கு அனுப்புகிறார். இவர் கீழக்கரைக்கு செல்கிறார். அப்படி செல்கின்ற பொழுது பக்குவப்பட்ட ஆன்மாக்களை தேடி இறைவனே குருவாக வருவான் என்ற சொல்லுக்கு ஏற்றபடி எல்லா வல்ல வரம்பலாகிய அந்த சிவபெருமான் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே குருவாக வந்து சிவ கணங்களை எல்லாம் சீடர்களாக்கி அவர் அமர்ந்தார். குரு அமர்ந்த மரம் குருந்த மரம் என்ற பெயரை பெற்றது. அப்படிப்பட்ட அற்புதமான அந்த இடத்திலே இருந்து குதிரை வாங்க சென்றவரை இவர் ஈர்க்கிறார். ஆனால் அவர் சொல்கிறார், நான் குதிரை வாங்க அல்லவா சென்றேன், சிவநாமம் என்னை ஈர்த்ததேன, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் என்று சிவபுராணத்தில் அவர் பதிவு செய்கிறார். என்றால் அவர் எப்படிப்பட்ட நிலையில் உயர்ந்தவர். அதனால் அருமையா சொன்னார், நானே தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாய் என் அமுதமாய் தித்தைக்கு சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் முகுந்தான். அப்படிப்பட்ட அற்புதமான நிலையிலே அவர் வந்து முகுந்தார். அப்படிப்பட்ட அவருக்கு பல காட்சிகளை கொடுத்து அவரோடு இருந்து அவரை விட்டு மறைந்து விட்டார். நம்மோடு இருந்த குரு மறைந்து விட்டாரே, நான் இனி என்ன செய்வேன் என்று புலம்பி திருக்கோயிலாக சென்று அழுது புலம்பினார். அப்படி அவர் எங்கெல்லாம் சென்று அழுது புலம்பினாரோ அந்த புலம்பல் தான் திருவாசகர். நான் பார்த்தேனே, அடைய முடியலையே, நான் பார்த்தேனே, உங்களோட வர முடியலையே, என்னை விட்டுட்டு நீ போயிட்டியே அப்படின்னு கொடுத்தாலும் அழுதார், கொடுக்காம இருந்தாலும் அழுதார். அவரை ஆட்கொண்டார், விட்டு சென்று விட்டார். நான் இனி உன்னை அடையினால் என்னாலோ என்று கதற ஆரம்பித்தார். அதனாலதான் ஒரு பாடலில் அருமையாக சொல்வார், யாரோடு நாயேன் யார் கெடுத்துரைப்பேன் ஆண்ட நீ அருளினே, ஆனால் நீ ஆண்டையே விட்டுட்டு போயிட்டு நான் யார்கிட்ட போய் சொல்வேன், நீ வரலன்னா இந்த உலகில நான் வாழ மாட்டேன் என்று பதிகங்களை பாடி கதறி இறுதியாக தில்லைக்கு வருகிறார். அங்கே வந்த பதிகங்களை பாடி அதன் பிறகு இருக்கின்ற காலகட்டத்திலே அந்தனர் வடிவிலே நம்முடைய எம்பெருமான் சிவபெருமானே அவரிடம் வந்து, அப்பா நீ பல இடங்களில் பாடிய பாடல்களை நான் கேட்டேன் அப்பா, மிகவும் அருமையாக இருந்தது, உன்னுடைய வாசகங்கள் எல்லாம் மணிமணியாக இருந்தது,
இருக்கிறது, நீ மாணிக்க வாசகர் என்ற பெயரை பெறுவாய். அந்த வாசகத்தை நீ சொல்கிறாயா, நான் எழுதட்டுமா அப்படின்னு கேட்க வந்தவர் இறைவன் என்பதை அறிந்தார் இல்லை. உடனே அவர் சொல்ல ஆரம்பிக்க இறைவன் கைவிருந்த எழுதி கொடுத்த அற்புதமான நூல் திருவாசகம். இந்த திருமுறைகள்ல எல்லா பாடல்களும் நமக்கு கிடைச்சானா இல்லை, நிறைய பாடல்கள் செல்லரித்து போயிட்டு. ஆனால் இறைவன் எழுதிய அனைத்து பாடல்களும் நமக்கு கிடைத்தது. அது 8ஆம் திருமுறையாக உள்ளது. இந்த ஆன்மா கேவல அவஸ்தையில் சிக்கிக் கொண்டு இருந்த ஆன்மாவை உலகுக்கு வர வைத்து இந்த ஆன்மா மீண்டும் இறைவனை சென்று சேர வேண்டும் என்பதற்காக இந்த உயர்வான நூல் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதை எழுதி முடித்தார். அதன் பிறகாக அவர் அனைத்தையும் கட்டினார். கடைசி பக்கத்துல பாதவரர் சொல்ல, நான் எழுதினேன் இப்படிக்கு அம்பலவாணன் கை சார்ந்துவிட்டு தில்லை நடராஜ பெருமானுடைய பஞ்சாட்சர வழியிலே வைத்துவிட்டு மறைந்து விட்டார். காலையிலே தீட்சிதர்கள் சென்று பார்க்கிறார்கள் ஓலை சுவடிகள். இந்த ஓலை சுவடிகள் யார் எழுதினா வாசித்து பார்த்தாங்க. அவரை தேடி வந்தார்கள். அப்பொழுதுதான் அவர் நினைத்தார், இறைவா நடராஜ பெருமானே நீயா வந்து எழுதுன அப்படின்னு கேட்டார். என்னைக்கு வந்தார்னா ஆனி மாதம் ஆயில நட்சத்திரத்தை அன்று பகவான் எழுதினார். மறுநாள் காலையில எல்லாரும் அவரை கூட்டிட்டு போனாங்க. அவரிடம் சென்றவுடன் கேட்டார்கள், இந்த பாடெல்லாம் தெரியுது, இதனுடைய பொருள் என்ன, சொல்லிய பாட்டின் பொருள் என்ன என்று கேட்கின்ற போது அவர் வாங்கோ அப்படின்னு பிள்ளை நடராஜ பெருமானுடைய சன்னதியில போய் இந்த நிக்கிறாரு, இவர்தான் இதனுடைய பொருள். சிவம் வேற, திருவாசகம் வேற, மாணிக்க வாசகர் வேற அல்ல. அப்படிப்பட்ட அற்புதமான மனுவல்கள். அதை அவர் சொல்ல அங்கிருந்து பார்க்கிறார். அந்த நேரத்தில் அந்த ஆத்மா அந்த இறைவனோடு மறுநாள் கலந்தது ஆனி மகமன். அப்படி நமக்கு கொடுத்த அற்புதமான பனுவல் திருவாசகம் இந்த மாணிக்க வாசகர் சொல்ல இறைவனே பாடி கொடுத்தது. அந்த நூலிலே ஒரு பாடலைத்தான் நமக்கு கொடுத்துள்ளார்கள். எதை கொடுத்தார்னா திருசதக்கத்தில் இருந்து 5வது படிகள் இல்ல, இந்த விரதத்தா நான் உனக்கு கொஞ்சம் மா ஒண்ணு தரேன் அப்படின்னு கொஞ்சம் களி கிண்டக்கூடிய மாலை கொடுத்து அந்த விரதம் வாங்கிட்டார். இவர் நேரம் போய் அத மனைவிட்ட கொடுத்து, அம்மா இன்னைக்கு அரிசியெல்லாம் வாங்க பணம் இல்ல, இந்த களிமாவு தான் ஒருத்தர் கொடுத்து விரவ வாங்கினார் அப்படின்னு கொடுத்தார். அந்த அம்மா களிய கிண்டிட்டு, இதை அதான் ஒரு சிவனடியாருக்கு கொடுத்த பிறகு தானே சாப்பிட முடியும் அப்படின்னு உட்கார்ந்தாங்க களிய கிண்டி வச்சுட்டு. அப்ப பார்த்து ஒரு கவர்னர் வந்தார். வந்தவர் கேட்டார், பசிக்குது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டார். ஐயா சாப்பாடு இல்ல, களி இருக்கு, வேணா கொஞ்சம் தரட்டா, கொண்டு போறீங்க அப்படின்னு கேட்டு கொடுக்குற. சரி பரவாயில்லன்னு சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்சுட்டு சொன்னா, ரொம்ப டேஸ்டா அழகா வச்சிருக்கீங்க, இந்த ராத்திரி எனக்கு பசிக்குமே, மீதி களி இருந்தா இன்னும் கொஞ்சம் தாயேன் வேணுமா, எதுல கொண்டு போறீங்க, நீ பாத்திரம் எடுக்காத, திரும்ப கொண்டு வந்து தரலாம் முடியாது, இந்தா அப்படின்னு தோல்ல இருந்த துண்டை பாத்தீங்கன்னா வெறும் கிழிஞ்ச துண்டு. அந்த துண்டை விரிச்சு இதுல வை, இதை நான் பொட்டணமா கட்டி கொண்டு போய் நைட்டுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டேன். அப்புறம் அவங்களுக்கு சாப்பிட எதுவுமே இல்லை. செருப்பாவும் கிழமை வயசு காலத்துல வந்து நம்மத்த வாங்கிட்டு போயிருக்கார். இன்னைக்கு ஒரு நாள் நம்ம தண்ணியை குடிச்சிட்டு படுத்துள்ளன்னு இவங்க படுத்துட்டாங்க. அவர் நேரம் போனவர் என்ன பண்ணார், எல்லாம் வல்ல இறைவனுடைய பிள்ளை நடராஜருடைய அந்த படியிலாம் இந்த கந்தல் துணியில களிய கொண்டு போனாரு பாருங்க. அத படிமூற சிந்தி உள்ள கொண்டு போய் அந்த பொட்டணத்தை வச்சுட்டு நடராஜ பெருமானுடைய மூர்த்தத்துல மறந்துட்டார். அப்ப கிழவனா வந்தது யாரும் பிள்ளை நடராஜ பெருமான். அந்த கூட்டமே கிழவனாக வந்து இவற்ற களிய வாங்கியிருக்காருன்னா அவர் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கார். அப்ப இறைவன் எழுகின்றவரான். அவன் அவருக்கு தான் செய்வார், இவருக்கு தான் செய்வார்னு இல்ல. அவங்க அன்னைக்கு ஒண்ணு இல்லாத பிறகு கூட கொடுக்க தயாரா இருந்தான். நம்ம இன்னைக்கு உள்ள வச்சுட்டு இல்ல அப்படின்னு ஈஸியா சொல்லிடு. அப்ப அந்த அளவுல அவர் அங்கே வந்து பாக்குறார். அப்படி பார்த்த நடராஜன் சும்மா இருக்கலாம்ல. அவர் என்ன பண்ணிட்டார், மன்னன் கனவுலவே சொல்லிட்டார், நான் சேந்தனார் வீட்டுக்கு போனா அவர் களி கொடுத்தாரா, கொஞ்சம் தின்னனா, நீதிய கொண்டு வந்த படியில எல்லாம் கொட்டிட்டு இருந்த மன்னன். அப்படியா அப்படின்னு சரி கோயில் போய் பார்ப்போம் என்னதான்
அப்படின்னு வார இங்க தீட்சிதர்கள் கதவு திறக்க பார்க்காங்க, புட்டிங் தானே போனோம், யாரு இந்த படியில எல்லாம் கையா போட்டிருக்காங்களே அப்படின்னு இவங்க எல்லாம் ஒருத்தங்க இதை யாரு போட்டிருப்பாங்கன்னு பேசுறாங்க. அந்த நேரத்தை மன்னன் வந்து இறைவனே என் கனவுல வந்து சொன்னார், இது சேந்தனார் கொடுத்த களி அப்படின்னார். அது என்னைக்கு கொடுத்தாருன்னா மார்கழி மாசம் திருவாதிரை அன்னைக்கு ஐயா வாங்கி சாப்பிட்டுட்டார் களிய. அதனால நம்ம இன்னைக்கும் மார்கழி மாசம் திருவாதிரைக்கு ஒருவாய் களின்னு இன்னைக்கு சிவபெருமானுக்கு வச்சுட்டு நம்ம சாப்பிடுறோம். அப்படிப்பட்ட அந்த நிலையில உள்ளவர் அவ அந்த ஊர்ல தில்லை நடராஜ பெருமானுடைய ஊர்ல நமக்கு நாளைக்கு தேரோட்டம் வருதே, இது மாதிரி அங்க தேரோட்டம் வந்துச்சு. மழைனால வர காயலன்னு சொன்னோமா, அந்த தண்ணி மூட வந்து ரோடு மூட சகதியா கிடக்கு, தேர ஓடல, இழுத்து இழுத்து பார்க்காங்க, சகதியில பூந்துட்டே இருக்கு. என்னடா செய்ய சிவபெருமானே, ஏன் இந்த தேர ஓடலையே அப்படின்னு எல்லாரும் இறைவனை முறையிட்டாங்க. அசரீதியாக இறைவன் சொன்னார், சேந்தனார் இந்த கூட்டத்தில் நிற்கான், அவனை பல்லாண்டு பாட சொல்லு, அந்த நேரத்துல தேர் ஓடுன என்ன சேந்தனார் யாருன்னு எல்லாரும் பார்த்தாங்க. அப்பந்தான் அவங்களுக்கே தெரிஞ்சது, இந்த இவற்றை இருந்துதான் இறைவன் களி வாங்கி சாப்பிட்டுட்டார். அந்த நேரத்தில் அவர் பாடி கொடுத்ததுதான் 13 பாடல் திருப்பல்லார். மண்ணில் வளர்க நம்மத்தர்கள் வந்து பொன்னிசை மண்டபத்தில் உள்ளே முகுந்து புவனி எல்லாம் விளங்க அம்மன் நடை மாடவர் உமைவோன் அடியோ முக்கரை விருந்து பின்னை பிறவி நெறியறுக்க நெறி தந்த பித்தனுக்கு பல்லாண்டு கோருதுமே, பல்லாண்டு 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 கோருதுமே. பிறவி நெறியறுக்க, அந்த பிறவியினுடைய அந்த நெறிய அறுக்க, பிறவி தொடரை அறுக்க வந்த பித்தன் அவருக்கு பல்லாண்டு கூறணும் அப்படின்னு அவர் 13 பாட்டு பாடினார். இந்த 13 பாட்டை அவர் பாட பாட தேர யாரும் அடம்பிடிக்க வேண்டிய அவசியமே வரல. தேரே நேராக சுற்றி நிலைக்கு வந்து நின்றது என்றால் பல்லாண்டு எவ்வளவு வேண்டும். அவர் அந்த இடத்துல மண்ணுக தில்லை, மண்ணுக என்ற வளர்க தில்லை, தில்லை மட்டும் இல்ல, எல்லா சிவ இடங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வளர்க. அப்படியே உமையோன் அடியோமுக்கு, அவருடைய மனைவியாக அந்த உமையோன், அவள் அடியோமுக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்றாங்க, நம்முடைய வினையின் காரணமாக வந்த பிறப்பை, அந்த பிறப்பை அறுக்க அவரை தந்த அதற்கான நெறி என்ன என்பவற்றை நமக்கு சொல்லிக் கொடுத்தானே. அப்படிப்பட்ட இறைவனுக்கு பல்லாண்டு 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 என்று பாடினார். நாம் இறைவனை வாழ்த்த வேண்டும், மக்களை வாழ்த்த வேண்டும். இறைவனை வாழ்த்தலாமா? நம்ம எல்லாம் நிறைய பேர் சொல்றோம், வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். வாழ்த்துவது நாம் அல்ல, நம்முள்ளே உள்ள ஆன்மா வாழ்த்துகிறது. எனவே வாழ்த்துங்கள். யாரும் யாரையும் வாழ்த்தலாம். ஒரு 5 வயசு பிள்ளை நம்மளை வாழ்த்தலாம், நம்மளும் அந்த 5 வயசு பிள்ளைய வாழ்த்தலாம். ஏன்னா உயிர் அனாதி வரும். எப்படி எம்பெருமான் அனாதியோ அதுபோல உயிரும் அனாது, அதற்கும் தோற்றமும் முடிவும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த உயிர் தான் வாழ்த்துகிறதே தவிர வயது என்பது இந்த உடலுக்காக கொடுக்கப்பட்டது. அதனாலதான் மாணிக்க வாசகரே சிவபெருமானை நமச்சிவாய வாழ்க, நாதந்தாய் வாழ்க, இமைப்படுதும் என்னென்று நீங்காதான் தாழ் வாழ்க என்று இறைவனை வாழ்த்தினார் என்றால், ஒருவரை ஒருத்தர் வாழ்த்துகின்ற பொழுது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருள் அன்று, முருகா உன்னருள் என்று வாழ்த்துவது நாம் அல்ல, நம்முடைய ஆன்மா வாழ்த்துகிறது. அதனால் வாழ்த்துவோம். அப்படி வாழ்த்த வாழ்த்த அவர்களும் வாழ்வார்கள், நாமும் வாழ்வோம். அப்படி இறைவனுக்கே பல்லாண்டு பாடி, ஏன்னா நீ பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார் என்றால் இறைவன் ஏன் வாழ மாட்டானா? வாழ் நமக்காக நாம் உணர வேண்டும் என்பதற்காக பல்லாண்டு பாட சொல்லுங்க. அப்படி பாடி கொடுத்த பாடல் தான் இந்த திருப்பல்லாம். நிறைவாக பஞ்சபுராணத்துல பெரிய புராணம். ஏன்னா நமக்கு ஏன் கூட ஒரு வழக்கம்னா சிவபுராணம் தெரியும், கந்த புராணம் தெரியும், அப்படி நிறைய பெரிய புராணம் தெரியும். பஞ்சபுராணம்னா என்னாலும் தெரியணுங்கிறக்காக இன்னைக்கு இவ்வளவு விளக்கம். அதுக்கு அடுத்ததாக பெரிய புராணம் இதை யாரு கொடுத்தார்னா சேக்கிழார் கொடுத்தார். இந்த சேக்கிழார்
அவரும் முதலமைச்சராக இருந்தவர். அவர் பல ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்தார். அப்படி வழிபாடு செய்ததன் காரணமாக மன்னன் சொல்கிறான், எல்லா இடங்களிலும் இந்த திருமுறைகள் ஓதுகிறார்களே, இந்த நாயன்மார்கள் யார்? அவருடைய பெருமையை நான் உணர வேண்டுமே, அதை உன்னால் சொல்ல முடியுமா? அவருடைய சரித்திரத்தை நீ கூறுவாயா என்று பொன்னையும் முரளையும் கொடுத்து அனுப்பினார். அதை வாங்கி கொண்டு வந்தார். தில்லை நடராஜ பெருமானுடைய சன்னதியிலே வந்தார். அதற்கு முன்னால் 4-5 ஆண்டுகள் இந்த பெரிய புராணத்தில் உள்ள அடியார்கள் யார், அவர்கள் எந்த ஊரை சார்ந்தவர்கள், அவர் செய்த செயல் என்ன, இதையெல்லாம் ஊரூராக சென்று கற்களின் மூலமாகவும் மக்களின் மூலமாகவும் சேகரித்தார். அப்ப எவ்வளவு உயர்ந்த ஒருவர் பாருங்க. அவர் வந்து உட்கார்ந்து இறைவன் சொல்ற, அப்பா நான் எல்லா நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறையும் சேகரிச்சுட்டேன், ஆனால் அதை எப்படி எழுதணும் அப்படின்னு எனக்கு தெரியல, நீ அடியெடுத்து கொடுக்கிறியா அப்படின்னு தில்லை நடராஜ பெருமாண்டவே கேட்டு நிற்கிறார் செய்கிறார். அந்த நேரத்திலே இறைவன் அடியெடுத்து கொடுத்தார். உலக பாடலை பாடுகிறார், என்னை கண்டுகொள்ளு, அப்படிப்பட்ட நான் உன்னை தேடி வந்துட்டேன்னா நீ என்ன பார்த்துக்கோ அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்கிறார். இவருடைய பாடலை ஏதாவது ஒரு பாடலை எடுத்து நாம் சொல்லுகின்ற பொழுது இது 2வது பாடலாக உள்ளது. 3வது திருவிசைப்பா. அந்த திருவிசைப்பா 9 பேர் பாடியிருக்காங்க. அதுல ஐயா கொடுத்தது திருமாளிகை தேவருடைய திருவிசைப்பா. யார் இந்த திருமாளிகை தேவர்? திருவாவூர்துறை என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே அந்த திருக்கோயில் திருமடத்துல அவருடைய ஒரு நம்ம நமச்சிவாய மூர்த்திகளுக்கு அருகாமையில திருமாளிகை தேவருக்கே ஒரு தனி சன்னதி உள்ளது. அப்படிப்பட்டவர் அவர். இவருடைய பெருமை எப்படிப்பட்டதுன்னா, காவிரியில குளித்து திருவாவூர்துறையில உள்ள இறைவனை வழிபாடு செய்வதற்காக 3 பொருட்களை கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வரும்போது ஒருவர் இறந்துவிட்ட பிணத்தை அங்கே சுமந்து வருகிறார். அவர் நினைத்தார், இந்த பிணத்தை சுமந்துட்டு வராங்க, இதெல்லாம் பூஜைக்குரிய பொருள் அல்லவா என்று அவர் நினைக்கிறார். அந்த நேரத்தில் இறைவனை வேண்ட அந்த பொருட்களை வீசினால் பொருட்கள் அப்படியே நின்று. அங்கே இன்னொரு ஆச்சரியம் நடந்தது. அது என்னவென்றால், அந்த பிணம் அப்படியே எழும்பி நடந்து இவரை கடந்து சென்றதா. அப்ப எவ்வளவு ஒரு விழிப்போடு இறைவன் மீது அக்கறையோடு அவருடைய மனம் இருந்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் திருமாளிகை தேவர். அவரோடு சேர்ந்து 9 பேர் திருவிசைப்பா நமக்கு கொடுத்தார். அதுல உள்ள ஒரு பாடல், ஒளி வளர் விளக்கே உலகில ஒன்றே உணவு சுகடந்ததோர் உணர்வே தெளிவள பணிகள் திறமணி கொண்டே சித்தத்தில் திட்டிக்கும் தேனே அழிவளர் உள்ளத்தே ஆனந்த கனியே அம்பலமாடரங்காக வெளிவள தெய்வ போத்துகந்தாயே தொண்டனில் விளம்பு மாவிளம்பே. ஒளிவளர் விளக்கு. நம்ம ஒரு விளக்கை ஏற்றி வச்சோம்னா அதுக்கு என்ன ஊற்றணும், திரி விடணும், தூண்டி விடணும், எல்லாம் செய்யணும். ஆனா அவர் எப்படிப்பட்டவர்? ஒளிவளர் விளக்கு. அது வளர்ந்து கொண்டே இருக்கும். நம்முடைய திருவாவடுதுறையில பொற்கிளி, உலவா பொற்கிளின்னு. அது ஏன் உலவா பொற்கிளி? அந்த பொற்கிளிலே எத்தனை காசுகள் வைத்தார்கள்? 1000 பொற்காசுகளை வைத்த உலவா பொற்கிளி. எவ்வளவு எடுத்தாலும் அது குறையாது, அப்படியே இருக்கும். அதுபோல இந்த ஒளி வளர் விளக்கு அது அப்படியே பிரகாசமா எரிந்து கொண்டிருக்கும். சந்திரன் சூரியன் கூட பிரகாசமாக இருந்தாலும் ஒரு கால வரைதான். அதன் பிறகு அது தேய்து இல்லாம போகுது, மழை வந்தா சூரியனை காணும், இப்படி எல்லாம் வரும். ஆனா இது அப்படி இல்லை. ஒளிவளர் விளக்கு. நான் பரம் என்று தேடியவர்கள் மத்தியிலே அவர் ஜோதி பரமாக நின்றார். அந்த ஒளி விளக்கு. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்கினை மாலாய வாலாக்கினை ருத்ராய மீனகந்தாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நம என்று அவர்கள்
ஒளிவளர் விளக்கே உழைப்பிலா ஒன்று. உழைப்பிலா ஆனந்தத்தை தரக்கூடிய, இன்பத்தை தரக்கூடிய விளக்கு. அது வெளிவளர் தெய்வ கூத்துனர். வெளியிலே அவர் கூத்தாடுகிறார். எதற்காக? இந்த புலன்களால் நாம் காண்பதற்காக. ஆனால் தெய்வமுக்தி என்று நமக்குள்ளேயும் ஆடுகிறார், திருக்கோயிலுக்குள்ளேயும் ஆடுகிறார். அதுதான் ஜபம் என்று உள்ளே நடனமாடி கொண்டிருக்கிறார். அவர் ஆடவில்லை என்றால் நம்முடைய ஆட்டமெல்லாம் என்று. ஒரு நாள் அவர் நம்ம ஏன் தினமும் இப்படி ஆடணும் அப்படின்னு நினைச்சோம்னா மறுநாள் நாம் ஆட முடியாது. அப்ப இந்த உலக பொருட்கள் எல்லாம் அசைய வேண்டுமானால் எல்லாம் இறைவனுடைய அந்த தெய்வ கூத்து, அந்த கூத்துடைய பெருமான். அப்படி ஒளிவளர் விளக்காக உழைப்பிலா உண்டு உணவு சோர் கறந்ததொரு உணவே தெளிவளர் பளிங்கின் திறமணிக்கும். பளிங்கு எப்படிப்பட்டதுன்னா, ஒரு பளிங்கு அது பக்கத்துல கொண்டு போய் நம்ம ஏதாவது ஒரு பொருளை, ஒரு பூவை வைக்கிறோம்னு வைங்களேன். ஒரு லிங்கம், பளிங்குல ஒரு லிங்கம், அந்த லிங்கத்துல ஒரு செவந்தி பூ வச்சா லிங்கம் மஞ்சளா தரும், ஒரு ரோஜா பூ வச்சா ரோஸ் கலரா தரும், ஒரு வில்வத்தை வச்சா அது பச்சை கலரா தரும். அப்ப அதுல நம்ம எதை வைக்கிறோமோ அதுவாக அது மாறும். ஆனா தன்னுடைய இயல்புல இருந்து மாறாமல் இருக்கும். அதான் பளிங்கு. அதுபோல இவர் சொல்கிறார், இறைவன் தன் நிலையில் இருந்து மாறாதவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அவன் அந்த இடத்திலே பளிங்கு போல இருக்கிறான். எதற்கு? எப்படி அந்த நிறத்தை அது ஈர்க்கிறதோ அதுபோல இறைவனுடைய திருவடியை நாடி செல்லக்கூடிய ஆன்மாவை தன்வசம் ஈர்க்கக்கூடிய பெருமான் என்று அற்புதமாக அந்த இடத்திலே அருமையாக பதில் சொல்றார். அழிவலர் உள்ளத்தினர். அழினா என்னன்னா அன்புன்னு அர்த்தம். அன்பே சிவமாக இருக்கிறார். அன்பே சிவமம் இரண்டென்பர் அறிகிறார். அன்பே சிவமாவதை யாரும் அறிகிறார். அன்பே சிவமாவதை அறிந்தவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன். அப்ப அழிவ, அழி என்று சொன்னால் நம்ம ஏதோ அழித்தல் அப்படியெல்லாம் பொருள் இல்லை. அழி என்றால் அன்புன்னு வரும். அழிவலர் உள்ளம் அப்படின்னா அன்பு நிறைந்த உள்ளத்தில் இறைவன் குடியிருக்கிறார். இறைவன் எங்கே இருக்கிறான்? அருமையாக சொன்னார், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கு அலைகின்றாய் ஞான தங்கமே. எங்க போய் தேடலாம் இருக்கா? நமக்குள்ளே இருக்கிறார். தேடினேன் தேடி காணவனா இறைவனை என்னுள்ளே தேடினேன் தேடி கண்டு கொண்டேன். அப்ப நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் உணர முடியவில்லை. எனவே கோயில் கோயிலாக சென்று அங்கே இருப்பானா, இங்கே இருப்பானா, தூண்ல இருப்பானா, துரும்புல இருப்பானான்னு அழுந்தோம். அப்ப அவர் எப்படி இருக்கிறார்? அன்பே வடிவமான உள்ளம் யாருக்கு இருக்கோ அந்த உள்ளத்திலே அவர் இருக்கிறார். இந்த திருமுறைகளை படிப்பதால என்ன கிடைக்கும்னா மனம் தூய்மையா. மனம் தூய்மையானா அந்த இடத்துல இறைவன் உட்காரக்கூடிய இடமாக மாற்றணும். அதுவரையில அந்த மனத்துல காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம்னு 6 தீய குணங்களை வச்சுட்டு நம்ம அழிஞ்சிட்டு இருக்கோம். அதையெல்லாம் நீக்க வேண்டுமானால் திருமுறைகளை பாட 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 நம்முடைய உள்ளம் தூய்மையாகும். அப்படி உள்ளம் தூய்மையானால் எல்லா நல்ல வரம்பொருளாகிய அந்த இறைவன் நம் உள்ளத்திலே குடியிருப்பான். உள்ளம் நெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்ல பிரானார்க்கு வாய் போகிற வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கேன. காளாமணி விளக்கான அந்த இறைவன் நமக்குள்ளே இருக்க வேண்டுமானால் மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். அவன் எப்படி இருக்கிறான்? அன்பு வடிவமாக இருக்கிறான். அன்பே சிவம். அப்படி அன்பு வடிவமான அந்த இறைவனிடம் நாம் அன்பு எல்லா உயிர்களிடமும் செலுத்தும். அப்படி செலுத்தினால் அவன் நம்முள்ளே இருப்பான் என்று இந்த பாடலை அருமையாக நிறைவு செய்தார். அடுத்ததாக திருப்பல்லாண்டு. இந்த திருப்பல்லாண்டை சேந்தனார் மட்டும் அருளினார். மொத்த பல்லாண்டு 13 பாடல். இந்த பல்லாண்டிலையும் முதல் பாடலை எடுத்தார். இந்த சேந்தனார் யாருன்னா நம்முடைய பட்டணத்தார் இருக்காரு. அவருடைய அரசவையிலே நிதி அமைச்சரா இருந்தவர். அப்படி நிதியிலே அவர் இருக்கிறார். பட்டணத்தாரிடம் மர்மமானன் என்று சொல்லக்கூடியவர் அந்த இறைவனே குழந்தையாக வந்து ஒரு ஓலையை கொடுத்தார். அந்த ஓலையில எழுதியிருந்தார், காலற்ற ஊசியும் கடைவீதிக்கு வாராதுதான். இதை பார்த்த உடனே எல்லாவற்றையும் திறந்து இந்த சேந்தனார் இருக்காரே
சொன்னார், எல்லா பாடலையும் முதல் பாடலை கொடுத்தவர் ஏன் அப்படி கொடுத்தார் என்றால் 4 வரிகங்கள் அகவல் பாடல் உள்ளது. சிவபுராணம், கீர்த்தி திருவகவல், போற்றி திருவகவல், அந்த பகுதியிலே ஒவ்வொன்றும் அகவல் வடிவிலே உள்ளது. எனவே ஒவ்வொரு பாடலாக இருக்கக்கூடிய திருச்சதகத்தில் இருந்து 2வது பாடலை திருவாசகம் பஞ்சபுராணத்தில் நமக்கு கொடுத்தார். மேதானரும் மீனெதிர் எதிர்த்து உன்வெறையார் கலர்கேயன் என் கைதாந்தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளார் பொய்தார் தவிர்ந்தனை போற்றி ஜய ஜய மோதியனோ கைதானகில விடு உடையாய் என்னை கண்டு கொள்ளே. மீதான அரும்பி விதிவிதிர்த்து இந்த உலகத்திலே இந்த உடலுக்கு மெய் என்று எதுவரையிலும் சீவனாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா நம்முள்ளே இருப்பது வரையிலும் நாம் மெய். அப்படி மெய்யாக இருக்கக்கூடிய நாம் இறைவனை சென்று வணங்குகின்ற பொழுது எப்படி வணங்க வேண்டுமா? கண்ணீர் மல்க, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்க்கு இறைவன் எளியவன் ஆகிறார். வினையேன் என்னை அழுதால் உன்னை பெறலாமேனர். நம்ம என்ன செய்யணும்? அழுதல், கண்ணீர் வடிக்கணும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே உச்சலும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. நம்மளும் அழுதோம். என்னைக்காவது போய் சிவபெருமானே என்ன நாளைக்கு பச்சை ஜாத்தி, இன்னைக்கு நடராஜர் பரப்புறாரு, அப்பா நீ எல்லா இடத்துலயும் ஆடுதியே, உன்னுடைய அழகு எப்படிப்பட்டது, உன்னை நான் காண ஆசைப்படுறேன், எனக்கு காட்டுவாயா உன் அழக அப்படின்னு யாரு போய் ஆடுதோம்? அங்க போய் உட்கார்ந்தோம், ஒரு பெரிய பட்டியல் லிஸ்ட கொடுத்து நம்முடைய இந்த உலகத்தில் நிலையில்லாத உருள் எல்லாம் கேட்டு கேட்டு ஆடுதமே தவிர நிலையான வரவஸ்து யார்? அவன் எப்படி நமக்கு அறிவுக்கு அறிவாக இருந்து செயல்படுகிறான்? எத்தனை நாள் இந்த உலகத்தில் நாம் இருப்போம் என்பதை நினைவாக இல்லை. இது நிலையில்லாததாக உள்ளது. நிலையான வரவஸ்து எது? அதை நினைத்து நாம் வழிபாடு செய்து ஆள வேண்டும். அதனால் சொன்னார், மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கே. அந்த இறைவனுடைய திருவடியை சென்று வணங்குகின்ற பொழுது கண்ணீர் மல்கவர். அங்க போய் இருந்து அலங்காரம் செய்வது, ஊர்கதை, சொந்த கதை, சுவக்கதை எல்லாம் பேசிட்டு இருப்பதற்காக நாம் திருக்கோயிலுக்குள்ள செல்லல. இறைவனிடம் செல்லுகின்ற பொழுது அவனை தவிர வேறு எதையும் செய்யக்கூடும். அதனாலதான் கொடிமரத்தை நம்ம தாண்டினா மக்களை கூட எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் விழுந்து கும்பிடாதீங்கன்னா. ஏன்னா அங்க ஒரே வணக்கம் அந்த சிவபெருமான் ஒருவருக்கு மட்டுமே. அவனை வணங்குகின்ற பொழுது யாருடைய கண்கள்ல ஒரு பாடலாவது கண்ணீர் வருதான். அப்படி வந்தால் அவனை நாம் அடையலாம். மெய்தான் அருந்தி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கே என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளான். உள்ள அவரை நினைச்சு வெதும்பும். அப்ப நம்ம எதுக்கலாமோ வெதும்புறோம். அப்படி இறைவனை காண வேண்டும் என்று வெதும்பி அவனுடைய திருவடியை வணங்க வேண்டும் என்று திருச்சதகத்திலே அருமையாக சொல்கிறார். அவன் ஒருவனே மெய்ப்பொருள். அதைத்தான் நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்கிறது. பதி பசுவாசம் என வகர்மங்கள் பதியினை போல் பசுவாசம் அனாது. பதியினை போய் அணுகா பசுவாசம், பதி அணுகின் பசுவாசம் இல்லாமல். அப்ப பசுவாசம் என்று சொல்லக்கூடியதோடு நாம் இருப்பது வரையிலும் அந்த பதியான இறைவனை அடைய முடியாது. என்னைக்கு இந்த உலக பொருட்கள் எல்லாம் நிலையானது இல்லை என்பதை உணர்கிறோமோ அதன் பிறகு இறைவனுடைய திருவடியை பற்றுகிறோம், அந்த பரம்பொருளை பிடிக்கலாம். மாணிக்கவாசகர் அருமையாக சொல்வார், காலம் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணம் அடியார் பிறப்பு அகல. இந்த பிறப்பு அகல வேண்டுமா? இறைவனுடைய திருவடி கிடைக்க வேண்டுமா? சிவனாம் தன்மையை நீ அடைய வேண்டுமா? அதற்காக பாடு இந்த திருமுறைகளை. அதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது. இறைவனே வந்திருந்து எழுதினார் என்றால் எவ்வளவு உயர்வானது! என்றெல்லாம் அற்புதமாக நமக்கு இந்த திருமுறைகளை எடுத்து சொல்கிறார். கண்ணீர் மல்கி, அந்த இடத்துல மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கே என் கைதான் தலை வைத்து
தண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து. அப்பதான் அந்த பொய் நம்மளை விட்டு நீங்கும். பொய் நீங்கியவுடன் மெய்ப்பொருளாகிய அந்த இறைவனை நாம் உணர்கிறோம். அதன் பிறகு அவரை போற்றுகிறோம். செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே. அவன் உடையவன், நாமெல்லாம் அவனுடைய உடைமை. அவன் நம்ம காப்பாற்றுவானா, நம்மளை விட அவனுக்கு நம்ம அக்கறை அதிகம். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, நம்ம தண்ணி எடுக்க ஏதோ ஆத்துக்கு போறோம். இப்ப ஆத்துல யாரும் போய் குடமே தூக்குறது இல்ல, அது வேற. ஆனா நம்ம போய் தண்ணி எடுக்கும் போது தண்ணி எடுக்கிறோம், குடம் முங்கிட்டு. இப்ப அந்த குடத்துக்கு உடைமையாளன் யாருன்னா நம்ம. குடம் உடைமை பொருள், அதுக்கு உடைமையாளன் நம்ம. நம்ம என்ன சொல்லுவோம், குடம் ஒரு தடவை தான் முங்கிச்சு, நம்ம அந்த குடத்தை எடுக்கணுமே 100 தடவை முங்கி முங்கி குடம் எங்க அடச்சு இங்க அடக்கா அங்க அடக்கா அங்க அடக்கா தேடும். அப்போ நம்ம இறைவனுடைய உடைமை பொருள், அவன் உடையவன். அவன் என்ன சொல்வானா, இந்த பிள்ளை என்ன நம்ம எவ்வளவு சொன்னாலும் அங்கேயும் இங்கேயுமா போகுது, நம்ம தேடி வரமாட்டேங்க. இந்த ஆத்மாவெல்லாம் நல்ல புனிதப்படுத்தி சங்கீத கர்மாவோட போயிருக்கியே, இந்த கர்மாவை நீக்கி எல்லா வல்ல பரந்தவர்களாகிய என்னோட வந்து சேரு அப்படின்னு அனுப்புனா, அங்க போய் இன்னும் என்னென்ன நம்ம செய்யணுமோ அதையெல்லாம் செய்து ஆகா ஒரு வினையல்லவா கூட்டிட்டு இருக்கு அப்படின்னு அவன் எப்ப வந்து நம்மோட சேரும் அப்படின்னு யாரு வருகமிக்காளா, இறைவன் வருகமிக்கான். ஏன்னா அவன் எளிவந்தவன், நம் மீது கருணை உடையவன். பாடினாரே பித்தா பிரசூடின்னு. பித்தன் என்ன பித்தன், நம் மீது பித்து, இந்த உயிர்கள் உயிரடைய வேண்டுமே என்று பித்து. அப்படிப்பட்ட அந்த இடத்திலே அர்த்தவானத்துல 3621 பாட்டு மொத்தம் இருக்கு. அதுல முதல் பாடல் இந்த உலகலாம். இதுல உள்ள எந்த பாடலாவது எடுத்து நம்ம பெரிய பாகத்துல சேர்க்கலாம். ஆனால் இந்த பாடலை தான் நம்ம கையா கொடுத்துள்ளாங்க. இந்த உலகலாம் என்ற பாடல், இதுல அவர் சொல்கிறார், உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன். இந்த உலகம்னா உலகம் கிடையாது. உலக மக்களாகிய நாம் இறைவனை உணர்வதோ அவனை உணர்ந்து ஓதுவதோ அவ்வளவு எளிய காரியம் அல்ல. அவன் அவ்வளவு உயர்வானவன். அவன் எப்படிப்பட்டவன், நமக்குள்ளேயும் வெளியேயும் இருக்கிறான். கடந்தும் வெளியேயும் இருப்பதால் கடவுள் நமக்குள்ள சீவனாக இருக்கிறார். சைவ சித்தாந்தம் அருமையாக சொல்லும், ஒன்றாய் வேறாய் நமக்குள்ளே சேர்ந்து இருப்பவனாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அவனுடைய இலக்கணம் என்ன, அறிவுக்கு அறிவாய் இருந்து உணர்கிறான். உயிரினுடைய தன்மை என்ன, சார்ந்தனின் வண்ணமாம் தன்மை உடையது. இந்த உயிர் எதை சார்கிறதோ அதுவாகவே மாறும். எனவே இந்த பாடல்களை பாடி அடியார் கூட்டத்தோடு சேர்ந்தால் நாமும் அதுவாக மாறுவோம் என்று நமக்கு சித்தாந்தங்கள் பல கருத்துக்களை கூறுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே அவர் சொல்கிறார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். அவர் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன். அங்கே நிலவு உலாவுகிறது, அதற்கு அடுத்து நீர்மலி வேணியனா கங்கை நான் பிரபாகமாக ஓடுகிறேன் என்ற ஆணவத்தோடு இருந்தது. அந்த ஆணவத்தோடு ஓடிய கங்கையை எடுத்து தன்னுடைய தலையிலே சொருகிக் கொண்டான் பரம்பொருள். எனவே சொன்னார், நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோடியன். அழகில் என்றால் அந்த அம்பலத்தில் அவன் இருக்கக்கூடியவன் ஜோதி வடிவமாக இருக்கிறான். அழகில் ஜோதியன் அம்பலத்தில் ஆடுவான். அம்பலம் என்றால் வெற்றிட ஸ்பேஸ். அந்த அம்பலத்தில் அவன் ஆடுகிறான். அவன் ஆடக்கூடியது தூக்கிய திருவடி என்று நமக்கு சொல்கிறார். அதை அடுத்த வரியிலே சொன்னார், அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஏன் மலர் சிலம்படின்னு சொன்னார்னா, இடது காலில நடராஜ பெருமானுடைய திரு படத்தையோ திரு உருவத்தையோ நாம் ஆழ்ந்து கவர்ந்து சிந்தித்தா, இடது காலில சிலம்பு போட்டிருப்பார், வலது காலில் தண்டை போட்டிருப்பார். தண்டை சிவபெருமானுடையது, சிலம்பு அம்பிகையினுடையது. எனவே அது தூக்கிய திருவடி. அந்த தூக்கிய திருவடியாகிய குஞ்சித பாகம், அதில இருந்து கிடைத்ததுதான் நம்முடைய திருவாசகம் என்றெல்லாம் நமக்கு ஆழ்ந்த பொருட்கள் அதனுள்ளே சென்று கொண்டிருக்கிறது. அதனால் சொன்னார், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அந்த மலர் சிலம்பு, அந்த சிலம்பு அணிந்த இடது காலை தூக்கி அவன் ஆடுகிறான். அவனை நாம் வாழ்த்தி
வாழ்த்துவோம், அவனை வணங்குவோம் என்று கூறினார்கள். அப்ப இதுல இருக்கக்கூடிய பாடல்கள்ல 18,000 திருமுறைகள் இருந்தாலும் அந்த திருமுறைகளை நாம் பாட முடியவில்லை என்றாலும் ஒரு 5 நிமிட நேரம் ஒதுக்கி இந்த பஞ்சபுராணம் என்று இந்த ஒவ்வொரு பதிகங்களில் இருந்து ஒவ்வொரு பாடல்களை எடுத்து நாம் பாடினால் இந்த ஆத்மாவும் உயரையும் இந்த மண்ணுலகத்தில் நாம் படக்கூடிய கஷ்டங்கள் தேங்கும். அந்த இறைவன் நம்மோடு இருந்து கருணை புரிவான். அவன் எந்த நேரத்தில் சதா நம்மோடு இருப்பான். அவனுடைய கருணை கிடைக்க வேண்டுமானால் இந்த பாடல்களை பாடுங்கள் என்று கூறினார்கள். எனவே அவ்வளவு எளிமையாக நமக்கு கொடுத்ததுதான் இந்த பஞ்சபுராணம். இந்த பஞ்சபுராண பாடலை பாட வேண்டும் என்று நம்முடைய குழந்தைகள் எல்லாம் வருகை புரிந்துள்ளார்கள். எனவே அவர்களுக்கு நாம் பாடுவதற்கு இடம் கொடுக்கணும். அந்த பாடல்கள் இப்படிப்பட்ட குழந்தை செல்வங்களை சேரும்போதுதான் வாழ்க்கையில் நெறியோடு வாழ வேண்டும் அந்த எண்ணம் அவர்களுக்கு வரும். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளோடு அந்த குழந்தைகள் வளர வேண்டும் என்பதற்காக இந்த குழந்தைகளை எல்லாம் திரட்டி அதற்கான இந்த பயிற்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை செலுத்துகிறோம். நம்முடைய குழந்தைகளும் 2 நாட்களாக இறைவனுடைய பெருமையை அருமையாக செய்தார்கள். அவர்களுக்கும் நாம் நன்றியை சொல்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய கருணையால் இந்த பஞ்சபுராணம் இங்கே பாடப்படுகிறது. அதற்குள்ளாக நான் நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். அதன் பிறகு குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஒரே மாதிரியாக ராகமாக இந்த பஞ்சபுராணத்தை பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லா வல்ல இறைவனுடைய கருணையால் பஞ்சபுராணம் என்றால் என்ன, அது எந்த பதிகங்களில் இருந்து கிடைக்கப்பட்டது, அதை கொடுத்த அருளாளர்கள் யார் என்பதை சிந்திக்க அருமையான வாய்ப்பை கொடுத்த எல்லா வல்ல இறைவனுக்கும் குருவுக்கும் மேலே நன்றியை கூறி இந்த திருக்கோயிலுடைய இணையான செயலாளர்களுக்கும் நன்றியை கூறி பிள்ளையார் கட்டளைக்கும் மங்கையர்க்கரசு மாதர் மன்றத்திற்கும் நான் நன்றியை கூறி இத்தனை குழந்தைகளை இங்கே சேர்த்த உமா அவர்களுக்கும் அருமை சகோதரர் சீனிவாசன் அவர்களுக்கும் நன்றியை கூறி எல்லாவற்றுக்கும் மேலாக வருகை புரிந்து அமைதி காத்து செவிமடுத்த சிவநேச செல்வர்களாகிய உங்கள் ஒவ்வொருடைய பொன்னார் திருவடிகளை நன்றியோடு தொட்டு வணங்கி வாழ்த்தோடு நிறைவு செய்கிறேன். கைலாய மரந்தரையில் சிவஞான மோதனரை காட்டு வெள்ளை பைவார்மை மெய்கண்டாம் சன்னதிக்கார் மெஞ்ஞான பாலுவாகி கூடாறுபடில் திருவாரூர்துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரமுடையன் திருமரபு நீடோடு தலைக்கிய மாதோ வான்மையில் வளாது வைகம் அணிவலா சுரக்க மன்னன் கோன்மறை அரசு செய்க பிறவிலாது உயிரை வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மெய்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக